தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த போதனை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன போதித்தார், அவருடைய கிரியைகள் என்ன, அவர் செய்த அற்புதங்கள், அவர் செய்த நன்மைகள், கர்த்தருடைய சுபாவங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், விண்ணேற்றம் மற்றும் இவைகளால் நம்முடைய வாழ்க்கையில் இன்று எப்படிப்பட்ட தாக்கம் உண்டாகிறது, எப்படிப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகிறது. ஒன்று, நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்கிறோம். இன்னொன்று, இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய போதனை, அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்பாட்டு முறை இன்று நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி பயன்படுத்துவது, இதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்றால் இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவராக இயேசு பைபிளில் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறாரோ அதே விதமாக நான் உங்களுக்கு அவரை பிரசங்கிக்க போகிறேன். எதையும் கூட்ட போகிறது கிடையாது, எதையும் குறைக்க போகிறது கிடையாது. ரெண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நம் வாழ்வில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறார், ரைட்? இதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு அவர் அந்த காலத்துக்கு ஓகே, இந்த காலத்துக்கு என்ன, இது ஏன்னா 21ஆம் நூற்றாண்டு, சயின்ஸ், டெக்னாலஜி, ரோபாட்ஸ், ஏஐ, இப்போ அது ஒன்று வந்திருக்குது இல்லையா? இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் தாக்கம் என்ன, அவரால் என்ன பிரயோஜனம், என்ன நன்மைகள், என்ன ஆசீர்வாதம், ரைட்? அப்போ இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆல்ரெடி நான் விசுவாசிச்சிருக்கிறேன், ஆல்ரெடி மறுபடியும் பிறந்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இந்த ப்ரோக்ராம் ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும். இந்த போதனைகள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் இன்னும் அதிகமாக நல்ல விளக்கமான முறையில் ஆழமாக அறிந்து கொள்வீர்கள். அவரை குறித்த விசுவாசத்திலும் அறிவிலும் கிருபையிலும் வளருவீர்கள். அது மட்டுமல்ல, இன்னும் முக்கியமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த ஆயத்தம் செய்யப்படுவீர்கள். ரைட்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிவிக்க ஆயத்தம் பண்ணப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய விசுவாசத்தை ஒரு சிலர் சேலஞ்ச் பண்ணும்போது அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய விசுவாசத்திற்கான காரணத்தை மக்கள் கேட்கும்போது அதை குறித்து அருமையான விதத்தில் அவங்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் நீங்கள் ஆயத்தம் செய்யப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீர், சர்வ வல்லவர் நீர், உன்னத தேவன் நீர். பிதாவே, நீர் எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த பலத்த மகிமையான வெளிச்சத்தை, வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி தேவையோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாகட்டும், உம்முடைய கரம் வெளிப்படட்டும். நீங்கள் அவங்கள அந்த இடத்துல தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய நன்மைகள் வெளிப்படட்டும், ஆசீர்வாதம் வெளிப்படட்டும், உம்முடைய இரக்கங்கள், கிருபை, தயவு வெளிப்படட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆண்டவராக இயேசு ஜீவிக்கிற தேவன். நீங்கள் அவரை குறித்த இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே, இயேசு என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்வார் அப்படின்னு விசுவாசிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம். கடந்த 2 வாரங்களாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்தை எப்படி சுத்திகரித்தார், முதலாம் முறை எப்படி சுத்திகரித்தார், என்ன போதித்தார் என்பதை பார்த்தோம். 2ஆம் முறை அவருடைய ஊழியத்தின் கடைசியில் அவர் 2ஆம் முறை தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். அப்போ என்ன செய்தார், என்ன போதித்தார் என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம்.
ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த மெசேஜஸ்லாம் நீங்கள் கேட்கலன்னா போய் கேளுங்க. ஒரு சிலருக்கு இன்றைக்கி வந்து புதுசாக கேட்குறவங்களுக்கு தோணலாம், அது என்னங்க 2 முறை இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தாரா? ஆமாம். ஒன்று அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில், அதுதான் யோவான் போதிக்கிறார் 2ஆம் அதிகாரத்தில். இன்னொன்று ஊழியத்தின் கடைசியில், ரைட், அவருடைய மரணத்தின் அந்த வாரத்தில், ரைட், இயேசு தேவாலயத்துக்குள்ளே வெற்றி ஊர்வலமாக எருசலேமுக்குள்ளே நுழையிறார் இல்லையா, அந்த நேரத்தில் தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். அது 2ஆம் முறை, ரைட். அது குறித்த விளக்கங்கள் போதனைகள்லாம் ஆல்ரெடி நல்லா டைம் எடுத்து போதிச்சிருக்கிறேன். அதனால் அந்த போன 2 மெசேஜஸை கேட்டிங்கன்னா அந்த காரியங்களை குறித்த வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகும். அங்கே இயேசு என்ன குறிப்பாக போதித்தார், ஏன் அப்படியெல்லாம் செய்தார் அப்படின்றதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அதோட இன்றைக்கி இந்த காலத்துக்கான அப்ளிகேஷனையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இன்றைக்கி ஒரு சின்ன பகுதி இருக்குது. இந்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கடைசியில் ஒரு 2 வசனம் இருக்குது. நீங்கள் 23ஆம் ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ், 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தில் இயேசு முதல்ல வந்து எப்படி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் என்று போதிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் தேவாலயத்தை எப்படி சுத்திகரித்தார், அப்பொழுது அவர் என்ன போதித்தார், என்ன செய்தார் என்பது போதிக்கப்படுகிறது. 22ஆம் வசனத்திலிருந்து ஒரு 4 வசனம் இருக்குது, சின்ன பகுதி. ஆனால் அதில் அந்த பகுதியில் வந்து ரொம்ப நமக்கு வாழ்க்கைக்கு, இன்றைக்கு வாழ்க்கைக்கு தேவையான நல்ல போதனைகள், நல்ல பாடங்கள்லாம் இருக்குது. அதனால் நம்ம அதை ஸ்கிப் பண்ண போகிறதில்ல. அதை வாசித்து அதில் என்ன கர்த்தர் சொல்கிறார், நம்ம என்ன கற்றுக்கலாம், இன்றைக்கி லைஃப்பில் அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சேர்ந்து வாசிப்போம். யோவான் 2:22ஆம் வசனத்திலிருந்து. அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து தேவ வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். இங்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு லெசன் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து தேவ வாக்கியத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இங்கே தேவ வாக்கியத்தையும்னு எதை சொல்கிறாங்க? ஹல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாடுன்னு எழுதப்படவே இல்லை, ரைட். அப்போ தேவ வாக்கியம் அப்படின்னு அவங்க எதை சொல்கிறாங்க? பழைய ஏற்பாட்டு போதனை. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் ஆரம்பித்து வந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் பழைய ஏற்பாடு இருக்குது இல்லையா, அதைத்தான் அவங்க வேத வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பைபிளில் நீங்கள் நம்ம அப்போஸ்தலர்கள் காலத்துலையும் கூட அவங்களுடைய போதனையை அவங்க என்றைக்கும் வேத வாக்கியம்னு அவங்க சொன்னது கிடையாது. அவங்க வேத வாக்கியம்னு சொல்லும்போது, இங்கிலீஷில் ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அவங்க பழைய ஏற்பாட்டு தேவ வார்த்தையை தான் சொன்னாங்க. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவராகிய இயேசுவும் சரி, அவருடைய அப்போஸ்தலர்களும் சரி, பழைய ஏற்பாட்டை அவங்க என்றைக்கும் குறைச்சி எடை போட கிடையாது. இன்றைக்கி ஒரு சிலர் ரொம்ப லூஸாக பேசுகிறாங்க, ரைட். லூஸானா ரொம்ப வாயில் கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாமல் அந்த விதத்தில், ரைட். தேவ வார்த்தை பழைய ஏற்பாடு குறித்து கொஞ்சம் அது இன்றைக்கி தேவையில்லை, அது வந்து நமக்கு கிடையாது, அது கீழே நம்ம இல்லை அப்படின்னு வந்து ஒரு விதமாக அதை குறித்து ரொம்ப கொஞ்சம், ரைட்டு, அதை குறைவாக மதிப்பிட்டு அதை குறித்து பேசுகிறாங்க. அந்த மாதிரி நம்ம பேசக்கூடாது. இயேசு அப்படி பேசலை, அவருடைய அப்போஸ்தலர்களும் அப்படி பேசவில்லை. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் கொஞ்சம் பார்ப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 உதாரணத்தை மட்டும் காமிக்க போகிறேன். நீங்கள் யோவானுடைய சுவிசேஷத்தை படிக்கும்போதும் சரி, மற்ற இடங்களில் சுவிசேஷத்தை படிக்கும்போதும் சரி, ஏன் நீங்கள் பழைய ஏற்பாட்டை படித்தாலுமே இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். இயேசு இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும், ரைட். வேத வாக்கியம் என்பது எழுதப்பட்ட தேவ வார்த்தை. இன்றைக்கி புதிய ஏற்பாட்டுக்கு அடியில் வாழ்கிற நமக்கு பழைய ஏற்பாடு ப்ளஸ் புதிய ஏற்பாடு, அது ரெண்டும் சேர்த்து என்னது? தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தை. அடுத்து பாருங்களேன், அதே இதில் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். இங்கே உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 காரியம் சொல்லப்படுகிறது. சங்கீதத்திலிருந்து ஒரு வசனம் அவங்க நினைவுக்கு வருது இல்லையா, 17ஆம் வசனத்தை கவனிங்க. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. இது வந்து தாவீது ராஜா எழுதின சங்கீதம், அதில் இருந்த ஸ்டேட்மெண்ட்டு தான் இந்த வசனம். அதைத்தான் அவங்க நினைவு கூர்ந்தாங்க.
இதைத்தான் அவங்க வேத வாக்கியத்தை விசுவாசித்தார்கள் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. இன்னொன்று, இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். ஹல்லேலூயா. இது அவர் சொன்ன வார்த்தை, இயேசுவுடைய வசனம். ரைட்? ஹல்லேலூயா. இங்கே 22ஆம் வசனத்தில் வேத வாக்கியம்னு சொல்லப்படுறது அந்த சங்கீதத்திலிருந்து எடுத்த அந்த வசனம். இயேசு சொன்ன வசனம்னு சொல்கிறது வந்து, இயேசு சொன்னார் இல்லையா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன். ரெண்டையுமே அவர்கள் விசுவாசித்தார்கள். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பைபிளில் ஸ்கிரிப்சரை வந்து அந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தை வசனம்னு சொல்லுவாங்க. ரைட்? இன்றைக்கி நம்ம புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு ஓல்ட் டெஸ்டமெண்ட் ப்ளஸ் நியூ டெஸ்டமெண்ட் வந்து ஸ்கிரிப்சர், வசனம். பைபிளில் பல இடங்களில் பார்த்திங்கன்னா இயேசுடைய வார்த்தைகளையும் சரி, தீர்க்கதரிசிகள் அவங்க உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தைகளையும் சரி, அதை வந்து சேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? இங்கிலீஷில் சேயிங், ஸ்கிரிப்சர்னு சொல்ல மாட்டாங்க, சேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இயேசு சொன்ன அந்த காரியத்தையும் அதை வந்து நமக்கு இப்போ புதிய ஏற்பாட்டில் வசிக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து நம்ம தேவனுடைய வார்த்தை, வேத வாக்கியம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதுதான் உண்மை. ரைட்? ஆனால் இயேசு உயிரோடு இருக்கும்போது அது என்னன்னு சொன்னாங்க? சேயிங், வசனம். இதை நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. இதுக்கு இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ரைட்? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அப்ளிகேஷன் வழங்குவோம் உங்களுக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் எடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 13 to 16 வரைக்கும் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு மாபெரும் போதனைகளை கொடுக்குறாரு. தன்னுடைய விண்ணேற்றத்துக்கு அவங்களெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறாரு. 17ஆம் அதிகாரத்தில் பிதாவிட்ட அவங்களுக்காகவும் அவங்க மூலமாக ரட்சிக்கப்பட போகிற மற்றவர்களுக்காகவும், இன்க்ளூடிங் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு ஜெபிக்கிறார். ரைட்? 18ஆம் வசனத்திலேருந்து அவருடைய பாடுகள், அவருடைய கைது, அப்புறம் அவருடைய விசாரணை, அந்த பாடுகள் இதெல்லாம் போதிக்கப்படுகிறது. இங்கே பார்த்திங்கன்னா இயேசு அவர் வந்து அந்த ஜெபத்தில் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபத்தில் பிதாட்ட வந்து, நீர் எனக்கு கொடுத்த ஆட்களில் நான் யாரையும் இழக்கலை. ரைட்? அழிவுக்கு நியமிக்கப்பட்ட அந்த யூதாஸ் இஸ்காரியோத்தை தவிர வேறு யாரையும் நான் இழக்கலை அப்படின்னு இயேசு ஜெபத்தில் சொல்கிறார். ஹல்லேலூயா. இங்கே 18ஆம் வசனத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். ஏசப்பா கேட்குறாரு பாருங்கள், அவரை பிடிக்க வந்தவங்கள்ட்ட நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. ரைட்? கேட்டதுக்கு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம் அப்படின்லாம் அவங்களும் சொல்கிறாங்க. ரைட்? தடவை வந்து நானே அவர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கர்த்தருடைய வல்லமையெல்லாம் தூக்கி எறியப்படுறாங்க, பின்னாடி போய் விழுகிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கேட்குறாரு, யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு. அப்போ வந்து ஏசப்பா சொல்கிறாரு, அவங்க பதில் சொல்கிறாங்க, நான் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். அப்போ வந்து இயேசு ஒரு கண்டிஷன் வைக்கிறார். தன்னுடைய கைதுக்கு அவர் வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறார். என்னன்னு பார்ப்போம். 8ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். இயேசு வச்ச கண்டிஷன் என்ன? அவரை கைது பண்ணுறதுக்கு சீஷர்களை ஒன்றும் செய்யக்கூடாது. அதுக்கு முன்னாடி அவங்கள அவர் விழ வச்சார் இல்லையா, கீழே தூக்கி. பேசிக்காக நீங்கள் அந்த கிரேக்க மொழியெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா அவங்க தூக்கி எரியப்பட்டார்கள்னு போட்டிருக்கு. கர்த்தருடைய வல்லமை சும்மா அப்படி லேசாக அப்படி நகட்டலை அவங்கள, அந்த வல்லமை அவங்கள அப்படியே தள்ளுது. ரைட்? போய் பின்னாடி விழுகிறாங்க, நல்லா பலமாக தள்ளப்பட்டாங்க. ரைட்? ஏன் அதை செஞ்சார்னா, நானாக என்னை ஒப்பு கொடுக்கலன்னா உங்களால் என்னை கைது பண்ண முடியாதுன்றதை காமிக்கிறதுக்கு தான் அதை செய்கிறாரு. ஹல்லேலூயா. செஞ்சுட்டு அதனால தான் 2வது தடவை மறுபடியும் கேட்குறாரு. அவங்க இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன தேடுறீங்கன்னா என்னுடைய சீஷர்களை விடுங்கன்னு அதனால தான் சொல்கிறார். 9ஆம் வசனத்தை கவனிங்க. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம், சேயிங். அந்த வசனம் சொல்லும்போது நீங்கள் இங்கிலீஷில் போய் படித்து பார்த்தீங்கன்னா சேயிங் அப்படின்ற வார்த்தை சொல்லப்படும். நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. அதே மாதிரி நீங்கள் மற்ற இடங்களையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா
தேவ வார்த்தை, பழைய ஏற்பாட்டின் தேவ வார்த்தை நிறைவேற்றப்படும் போது ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லப்படும். இயேசு தீர்க்க தரிசனமாக சொன்ன காரியங்கள் நிறைவேற்றப்படும் போது அது சேயிங் அப்படின்னு சொல்லப்படும். ரைட்? பைபிளில் ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. எழுதப்பட்ட தேவ வார்த்தை ஸ்கிரிப்சர், தேவ வார்த்தை. தீர்க்க தரிசனமாக தேவனுடைய ஊழியக்காரர்களோ, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் சரி, புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் சரி, தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்லும்போது அதை சேயிங் அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. ரைட்? வசனம் அப்படின்னு சொல்லும். ஹல்லேலூயா. சரி, அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு உதாரணம் கூட காமிச்சிடுறேன். ரைட்? ஹல்லேலூயா. 31 அதே அதிகாரம் 31ஆம் வசனத்துக்கு போங்க. இங்கே நம்ம பார்க்குறோம், அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள் என்றான். ரைட்? யூதர்களுடைய ஒரு மனுஷனை மரணத்துக்கு தகுதியானவன் அவங்க அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்கன்னா, மரண தண்டனை கொடுத்தாங்கன்னா, அவங்கள கொல்கிற விதம் பார்த்திங்கன்னா கல் எறிஞ்சு தான் கொல்லுவாங்க. ரைட்? நீங்கள் பழைய ஏற்பாட்டெல்லாம் படித்து பார்த்திங்கன்னா அவங்க கல் எறிந்து தான் பிரதானமாக இப்படிப்பட்டவங்களெல்லாம் கொல்லுவாங்க. அது அவங்களோட வழக்கம், பழைய ஏற்பாட்டின் போதனையும் கூட. ரைட்? இப்போ இந்த தூஷணம் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. இயேசு தூஷணம் பண்ணார், தேவ தூஷணம் பண்ணார் அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. அதன்படியில் தான் அவர் மரணத்துக்கு தகுதியானவர் அப்படின்னு இவங்க தீர்ப்பு கொடுத்து பிலாத்துட்ட கூட்டு வந்துருக்கிறாங்க. யூத முறைமையின்படி பார்த்தா இவங்க கல் எறிஞ்சு தான் கொல்லணும். ஆனால் சங்கீதத்தில் இயேசு சிலுவையில் அறையப்படுவார்னு 22ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இயேசுவும் தான் புறவினத்தார் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார். ரைட்? அவர் சிலுவையில் அறையப்படுவார்ன்றதெல்லாம் இயேசுவும் சொல்கிறார். ரைட்? அப்போது இந்த காரியம் இப்போ நிறைவேறுது. 32வது வசனத்தை பாருங்களேன். தாம், அதாவது இயேசு என்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறித்து இயேசு குறிப்பாய் சொல்லியிருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக இப்படி சொன்னார்கள். ரைட்? பிலாத்து சொல்கிறாரு, உங்கள் வழக்கத்தின்படியே போய் அவருக்கு மரண தண்டனை கொடுங்கப்பா, நீங்களே போய் கொடுத்துக்கோங்க அப்படின்றாரு. நீங்களே நியாயம் தீருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் யூதர்கள் என்ன சொல்கிறாங்க? ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றார்கள். யூதர்கள் ரோம அரசாங்கத்துக்கு கீழே செயல்பட்டதுனால, ரைட், இவங்க இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகாரம் கிடையாது. ரைட்? அவங்க அந்த ரோமரோட அந்த ஆளுநர்கிட்ட தான் கூட்டிகிட்டு வரணும். இதுதான் சட்டம். இந்த யூதர்கள் ஒன்றும் சட்டத்தை அப்படியே பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்கிறவங்களாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஸ்தேவான் என்ன ரோமர்களோட ஆளுநர்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்களா ஸ்தேவானை? ரைட்? இவங்களே இழுத்துட்டு போய் கல்லடிச்சு கொண்டாங்கல்ல. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட்? அப்போது இவங்க அப்படி ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக ரோமருக்கு அடிப்பணிஞ்சு வாழ்கிற ஆட்கள்லாம் கிடையாது. இவங்க மெனக்கட்டு மக்கள்கிட்டலேருந்துலாம் இவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்லாம் கொஞ்சம் தந்திரமாக யோசித்து இயேசுவுக்கு ரோமர் கையால் சாகடிக்க திட்டம் போட்டிருக்கிறாங்க. ரைட்? அது மட்டும் இல்லை, இங்கே ஆல்ரெடி கர்த்தரே சொல்லியிருக்கிறார், இயேசு சிலுவை மரணத்தின் மூலமாக தான் மரிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பைபிளில் வேதாகமத்துலேயும் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசுவும் தன்னுடைய மரணத்தை குறித்து பல முறை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். உதாரணத்துக்கு பாருங்கள், நிக்கோதேமிட்ட கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, வனாந்தரத்தில் அந்த சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல் மனுக்குமாரன் உயர்த்தப்படுவார் அப்படின்னு சொல்கிறார். அதான் சிலுவை மரணத்தை குறித்து இயேசு சொன்ன வார்த்தைகள். ஹல்லேலூயா. அப்போது இங்கே கவனிங்க, 32ஆம் வசனத்தில் இங்கே என்ன சொல்லப்படுது? யூதர்கள் இப்படி இயேசுவை கூட்டிகிட்டு போய் புறவினத்தானாகிய அந்த ரோம ஆளுநருடைய கையில் ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? இயேசுடைய மரணத்தை குறித்து இயேசு பேசின அந்த வார்த்தைகள், இயேசுடைய அந்த வார்த்தைகள், the sayings of Jesus might be fulfilled. இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். நீங்கள் மற்ற இடங்களெல்லாம் யோவான் தேவ வாக்கியம் நிறைவேறும்போது, பழைய ஏற்பாட்டுடைய வார்த்தைகள் நிறைவேறும்போது அதை ஸ்கிரிப்சர்ஸ் மைட் பி ஃபுல்ஃபில்டுன்னு அப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவார். ஹல்லேலூயா. என்ன சொல்லுவார்? தட் த ஸ்கிரிப்சர்ஸ் மைட் பி ஃபுல்ஃபில்டு. ஒரு உதாரணம் காமிக்கிறேன். 36 யோவான் 19:36 போங்க.
ரைட். அங்கே பாருங்களேன், அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. ரைட். எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை அப்படின்றது சங்கீதத்தில் தாவீது சொன்னது. இந்த 37ஆம் வசனம் வந்து தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள்ன்றது ஜக்கரியா தீர்க்கதரிசி சொன்னது. 2 தேவ வாக்கியங்களும் நிறைவேறும்படி இயேசுடைய கால்கள் முறிக்கப்படவில்லை. அதுக்கு பதிலாக அவர் ஆல்ரெடி இறந்துட்டார். ரைட். அவருடைய மரணத்தை உறுதிப்படுத்தும் விதத்தில் ஈட்டியை எடுத்து அவர் குத்துறாங்க சைடில். ரைட். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் இந்த 2 தேவ வார்த்தைகள், பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இதை நம்ம பார்க்குறோம். அப்போ பைபிளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதப்பட்ட தேவ வார்த்தை நிறைவேறும்போது, இல்லை எழுதப்பட்ட தேவ வார்த்தையை குறித்து என்ன சொல்லுது பைபிள்? அது வேத வாக்கியம் அல்லது ஸ்கிரிப்சர். தீர்க்க தரிசன வார்த்தைகளை வந்து சேயிங் அப்படின்னு சொல்லும். ரைட். சேயிங். இப்போது இதோட அப்ளிகேஷன் என்ன? நம்ம வாழ்க்கையில் இதோட அப்ளிகேஷன் என்ன? நீதிமொழிகள் போங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். அநேகம் பேர் இது தெரியாது, அதனால் இதை பொதுவாக கவனிக்க மாட்டாங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அவைகள் சொல்லுங்கள், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த 4 வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள் பைபிளில். ரைட். அநேகம் பேரோட வாழ்க்கையை அப்படியே மாற்றின வசன வேத பகுதி. என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரும் பகுதியை வகிக்குது. ரைட். ஹல்லேலூயா. அப்போ இங்கே கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்கிறார்? என் மகனை, என் வார்த்தைகளை கவனி. வார்த்தைகள்னு சொல்கிறது வந்து எழுதப்பட்ட தேவ வார்த்தை. இன்றைக்கி ஒரு கிறிஸ்தவனுக்கு அது வந்து பழைய ஏற்பாட்டு வசனங்கள், புதிய ஏற்பாட்டு வசனங்கள். அடுத்து என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இங்கிலீஷில் இதைத்தான் சேயிங் அப்படின்னு போட்டிருக்கோம். மை சன் அட்டன் டு மை வேர்ட்ஸ், இன்க்ளைன் யுவர் இயர்ஸ் அண்ட் டு மை சேயிங்ஸ். இந்த சேயிங்ஸ்ன்றது வந்து பாருங்கள், 2 வகையாக சொல்லலாம். ஒன்று, பரிசுத்தாவியானவர் டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுகிற வார்த்தைகள், உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் சூழ்நிலைகளை குறித்து பரிசுத்தாவியானவர் நேரடியாக உங்கள்கிட்ட சொல்கிற காரியங்கள். ஹல்லேலூயா. அது சேயிங்ஸ். புரியுதா? ஆவியானவரின் வெளிப்பாடுகள், உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்கப்படுகிற வெளிப்பாடுகள். இன்னொன்று, ஆவியானவர் மற்ற தேவ ஊழியக்காரர்கள் மூலமாக, சில சமயங்களில் மற்ற விசுவாசிகள் மூலமாகவும் ஆவியானவர் கொடுக்கிறது. அவங்களாம் என்ன தேவை சொல்கிறது கிடையாது, நிஜமாகவே ஆவியானவர் மூலமாக பேசுகிறாங்க இல்லையா? அந்த வார்த்தைகளும் சேயிங்ஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 ராஜாக்கள் போங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான ஒரு வேத பகுதி. ரைட். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் போங்க. இங்கே வந்து அந்த விதவை ஜாரப்பாத் ஊரில் இருக்கிற அந்த விதவை பெண்கிட்ட எலியா சொல்கிறார் இல்லையா? 13ஆம் வசனத்தை கவனிங்க. நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ரைட். ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். ரைட். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்போ இங்கே வந்து எலியா வந்து அவராக என்னத்தையோ சொல்லலை, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தர் நீ கீழ்ப்படிஞ்சா இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார் என்று தீர்க்க தரிசனமாக ஆவியானவரின் அடிப்படையில் சொல்கிறார். அப்போ 15ஆம் வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேகம் நாள் சாப்பிட்டார்கள். கவனிங்க 16ஆம் வசனத்தை கவனிங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, இங்கே வார்த்தையின்படியேன்னு போட்டிருக்கு இல்லையா? இதுதான் சேயிங். இங்கிலீஷில் வந்து த சேயிங் ஆஃப் எலைஜா அப்படின்னே போட்டிருக்கோம். நான் இங்கிலீஷில் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிப்போம்.
அவள் போய் எலியாவின் சொற்படி, ரைட், த சேயிங் ஆஃப் எலைஜா, ரைட், சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இங்கிலீஷில் அதை வாசிக்கிறேன். And she went and did according to the saying of Elijah. She and he and her house did eat many days. And the barrel of meal wasted not, neither did the cruse of oil fail, according to the word of the Lord, which he spake by Elijah. அப்போ இந்த வார்த்தைகளுக்கு என்ன பேர் இங்கிலீஷில்? சேயிங். தமிழில் வசனம்னு சொல்லுவாங்க சில இடத்துல, இன்னொரு சில இடத்துல வார்த்தைகள்னு கூட சொல்லுவாங்க, அப்படி, ரைட்? அப்போது நீங்கள் நீதிமொழிகளில் படிக்கும்போது இந்த ரெண்டு காரியத்தையும் கவனம் வச்சுக்கணும். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? எழுதப்பட்ட தேவ வார்த்தையையும் பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் டைரக்டாக பேசின வார்த்தைகளும் சரி, இல்லை ஒரு ஊழியக்காரன் மூலமாகவோ விசுவாசி மூலமாகவோ ஆவியானவர் பேசின அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ரைட், அதையும் சரி, ரைட், அதை கவனி, காது கொடுத்து செவி கொடுத்து கேளு அப்படின்னு சொல்கிறார், ரைட். மை சன், attend to my words, that's the biblical scriptures. Incline thine ear unto my saying, that is the Holy Ghost inspired revelations and utterance, right? Attend to my words என்பது, ரைட், என் வார்த்தைகளை கவனி அப்படின்னு கர்த்தர் சொல்லும்போது அது எழுதப்பட்ட தேவ வார்த்தை, பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு. என்னுடைய வசனத்துக்கு உன் செவியை சாயின்னு சொல்கிறார் இல்லையா, ஹல்லேலூயா. அந்த வசனங்கள்னு சொல்லப்படுறது ஆவியானவர் உங்கள்கிட்ட டைரக்டாக பேசின வார்த்தைகள், உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுக்கான தேவ திட்டங்களை குறித்து, உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற வெளிப்பாடுகள், இல்லை மற்ற ஊழியக்காரங்கள் அல்லது விசுவாசிகள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற வெளிப்பாடுகள். இது ரெண்டையும் கர்த்தர் கவனிக்க சொல்கிறாரு, செவி சாய்க்க சொல்கிறார். நீங்கள் பைபிளை படிக்கணும், அது கவனம் கொடுக்கறதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கும் நம்ம ஆவியானவர் மூலமாக, நான் மறுபடியும் எம்ஃபசைஸ் பண்ணுறேன், உண்மையிலே ஆவியானவர் மூலமாக சொல்லப்படுகிற அந்த வெளிப்பாட்டு வார்த்தைகளுக்கும் நம்ம கவனம் கொடுக்கணும். இது வேதத்துடைய போதனை. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறிச்செல்லாம் பேசுகிறார். அதை கொஞ்சம் கவனிப்போம். தீமோத்தேயுக்கு எழுதும்போது இந்த விதமாக சொல்லுகிறார், அதை கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். முதல்ல 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் போங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், ரைட், 13 மற்றும் 14ஆம் வசனங்களை வாசிப்போம். பவுல் அப்போஸ்தலன் பாருங்கள், தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களில் தன்னுடைய விசுவாசத்தில் இருக்கிற தன்னுடைய 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க அவருக்கு, விசுவாச பிள்ளைகள், ரைட், சன்ஸ் ஆஃப் ஃபெய்த். அதாவது ஒன்று தீமோத்தேயு, இன்னொன்று தீத்து. இவங்க 2 பேர் தான் அவருடைய ப்ராடிஜிஸ், ரைட். அவருடைய வழியில் நடந்த ஊழியக்காரங்க, அவர் வளர்த்து ஆளாக்கின ஊழியக்காரங்கன்னு சொல்லலாம், ரைட். அப்போ அந்த விதமாக இவங்க 2 பேரும் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு கடைசி நாட்கள் அவங்க 2 பேருக்கும் அவர் நிருபங்கள்லாம் எழுதி அவங்கள ட்ரெயின் பண்ணுறார். அப்படி சொல்லும்போது ஒரு சில காரியங்கள்லாம் சொல்கிறாரு பாருங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து, நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதை வாசிக்க சொல்கிறாரு? இது குறிப்பாக பழைய ஏற்பாட்டு தேவ வார்த்தை, அதை அவர் வாசிக்கிறதுலையும் சரி, அதை வச்சு புத்தி சொல்கிறது, அதை பைபிளை உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறார், ரைட். அது ஒன்று. 14ஆம் வசனத்தை கவனிங்க. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. அதுக்கும் கவனம் செலுத்துன்றார். பாருங்கள், மூப்பர்கள் தீமோத்தேயு மீது கை வைத்து தீர்க்க தரிசனமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் மேலே ஒரு சில காரியங்களை பேசுகிறாங்க. அந்த விதமாக பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் தீமோத்தேயுவுக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுக்குறார். அதை குறித்தும் அசதியாயிராதே, அதுக்கு கவனம் செலுத்துன்னு சொல்கிறார், ரைட். தொடர்ந்து பாருங்கள். நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எசென்ஷியலி இது பார்த்திங்கன்னா அங்கே நீதிமொழிகள் சொல்கிற அதே காரியத்தை தான் இங்கேயும் சொல்கிறாரு. என் மகனே, என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். பேசிக்காக அதே காரியம்தான், ஆனால் இங்கே வேறு விதத்தில் வேறு அப்ளிகேஷனில் இங்கே சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ்.
2 தீமோத்தேயு 1 அதிகாரம் போங்க. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவை பல விதங்களில் ஊக்கப்படுத்துகிறார். நம்ம 3ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போம். ரைட். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படி உன்னை காண வாஞ்சையாயிருந்து. ரைட். என்ன ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் இல்லை. இவரை குறித்து நினச்சி பார்க்குறாரு, இரவும் பகலும் இவங்களுக்காக ஜெபிக்கிறாரு. ரைட். ஹல்லேலூயா. சூப்பர் ஆவிக்குரிய தகப்பன் இல்லை. 4ஆம் வசனத்தை பாருங்கள். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால உன் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகள் வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வார்த்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இங்கேயும் பார்க்குறோம், அங்கே மூப்பருடைய சங்கம் தீமோத்தி மேலே கை வச்சு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசியிருக்கிறாங்க. இங்கே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தி மீது கை வைத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ வார்த்தையை பேசியிருக்கிறார். அப்போ பவுல் என்ன சொல்கிறார் தீமோத்தேயுவுக்கு, நான் உன் மேலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேசுகிற அந்த வார்த்தையை நினைவுபடுத்திக்கோ, நினச்சிப்பார். உனக்குள்ளே இருக்கிற அந்த 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 இந்த கிஃப்ட் அப்படி ரைட் அனல் மூட்டி எழுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்கள் இதே அதிகாரம் இதே நிருபம் 3ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கே தேவ வசனத்துக்கு கவனம் கொடுன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு பாருங்களேன், 14ஆம் வசனம் 2 தீமோத்தேயு 3:14. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். வேத வாக்கியங்களை எல்லாம் தேவ ஆவியினால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ரைட். இங்கே தேவ வாக்கியத்திற்கு கவனம் கொடு. ரைட். அதை படி, அதை தியானி, அதை போதனை பண்ணு 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அப்போ இங்கேயும் பார்க்குறோம் 2 காரியமுமே சொல்லப்படுகிறது. ஒன்று எழுதப்பட்ட தேவ வார்த்தை, த ரிட்டன் பைபிள். இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்படுகிற வெளிப்பாடுகள், ரெவலேஷன்ஸ். ஹல்லேலூயா. இது 2ஐயுமே நம்ம கவனித்து வாழ வேண்டும். 2க்குமே நம்முடைய மனதை செலுத்த வேண்டும், காதுகளை கொடுத்து செவிசாய்க்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது நீங்கள் யோவானில் பார்க்கலாம், பழைய ஏற்பாட்டிலெல்லாம் பார்க்கலாம், நிருபங்களையும் பார்க்கலாம். இது தேவ வார்த்தையுடைய போதனையாக இருக்கிறது. இது 2ஐயுமே நம்ம கவனித்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் பலவித நன்மைகள் உண்டாகும். அதைத்தான் நீதிமொழிகள் நமக்கு போதிக்கிறது. அதை கொஞ்சம் திரும்ப வாசிப்போம். நீதிமொழிகள் 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நல்ல தீர்க்க தரிசனமான காரியங்கள், வசனங்கள் இதெல்லாம் சொல்லுவார். ரைட். உற்சாகப்படுத்துறதுக்கு, பலப்படுத்துறதுக்கு, சில சமயம் எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இல்லை இன்றைக்கி நடக்கிற காரியங்களை குறித்த ஞானத்தையும் வெளிப்பாடையும் நம்ம கொடுக்கறதுக்கு கர்த்தர் பேசுவார். ஒரு சிலர் அதை நல்லா கவனித்து அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுவாங்க, அதை செயல்படுத்துவாங்க. அவங்களுக்கு பலத்த நன்மைகள்லாம் உண்டாகும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கேட்கும்போது நல்லா உற்சாகமாக கேட்பாங்க, அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன சொன்னாருன்றதை மொத்தமாக மறந்துடுவாங்க. அவர் சொல்லியிருப்பார், ஆனால் இவங்க அதை அப்படியே மறந்துருப்பாங்க. எப்பொழுதுமே பாருங்கள், கர்த்தர் உங்கள் கூட பேசினார்னா அது டைரெக்டாக பர்சனலாக பேசினாலும் சரி, இல்லை மற்ற ஊழியக்காரங்கள் மூலமாகவோ இல்லை மற்ற விசுவாசிகள் மூலமாகவோ பேசினாலும் சரி, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். எப்பொழுதுமே எழுதி வச்சுக்குவோம். சில சமயம் நான் இதெல்லாம் மறக்க மாட்டேன், முக்கியமான மேட்ரு இல்லையா, நான் நினப்பில் வச்சுக்குவேன்னு சொல்லுவோம், ஆனால் மறந்துடுவோம். ஏன்னா இதெல்லாம் பாருங்கள், ஆவிக்குரிய அந்த மண்டலத்தில் செயல்படுகிற காரியங்கள். நம்ம தலைமையும் ஆவிக்குள்ளே இருக்கும்போது அந்த காரியங்கள்லாம் ரொம்ப உண்மையாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து அப்படி கொஞ்சம் இறங்கி நம்ம இந்த இயற்கை உலகத்தில் ஈடுபட ஆரம்பிக்கும்போது என்ன சொன்னார்ன்றதே மறந்து போகும். பாருங்கள், எனக்கு வந்து இதில் தான் ஊழியமே. வெளிப்பாடுகள் வந்து எனக்கு வந்து ஒரு விசுவாசிக்கு உண்டாகிற வெளிப்பாடுகள் அது ஒரு பக்கம் இருக்குது. எனக்கு வந்து என்னுடைய ஆஃபீஸ் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்புக்கு ஏற்ற விதமாக ரெவலேஷன் இஸ் பார்ட் ஆஃப் மை மினிஸ்ட்ரி. அதனால் எனக்கு வெளிப்பாடுகள் அதிகமாக உண்டாகும். அதிலேயே நிலச்சிருக்கிற ஆள் நான். ஆனால் எனக்குமே பார்த்திங்கன்னா கர்த்தர் சொன்னதை எழுதாமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, நோட் பண்ணாமல் விட்டுட்டா சில சமயம் மறந்துடும். அப்படியே என்ன சொன்னாருன்னே மறந்துடும். இதை எப்படி மறப்பேன்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் கர்த்தாவே மன்னிச்சிருங்க, அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க அப்படின்னா ஞாபகப்படுத்துவார். சில சமயம் உடனே ஞாபகம் வரும், சில சமயம் உடனே செஞ்சுருவார், சில சமயம் டைம் எடுக்கும். ரைட். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து இதுக்குள்ளேயே நிலச்சிருக்கிறேன். ஆனால் பொதுவாக மக்கள்லாம் பார்த்தோம்னா அவங்க பாருங்கள் சபைக்கு வருவாங்க, இல்லை அந்த ஜெப நேரத்தில் அந்த நேரங்களில் நல்லா ஆவிக்குரிய ரீதியில் இருக்கும்போது அந்த வெளிப்பாடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், மைண்டில் வச்சுருப்போம்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கோ பேக் டு தேர் ரெகுலர் லைஃப், அந்த இயற்கையான அந்த வாழ்க்கை முறைக்கு அவங்க கடந்து போகிறப்ப பல காரியங்களை சந்திக்கிறாங்க, பல காரியங்களை பார்க்குறாங்க. அந்த மைண்ட் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிரும். என்ன சொன்னாங்கன்னு கூட மறந்துடுவாங்க. சில சமயம் ரொம்ப நாளைக்கு மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையின் போது கர்த்தரை தேடும்போது அப்போ ஞாபகப்படுத்தார், நான் உன்ட்ட சொன்னேனே உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்பார். அளவு நான் ஒரு சில ஊழியக்காரங்களாம் சாட்சி சொல்லி கேட்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்லியிருப்பார், ஆனால் டோட்டலாக மறந்துருப்பாங்க, அதை செய்யாமல் அப்படியே விட்டுருப்பாங்க. பிற்காலத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது கர்த்தாவே இது என்ன அப்படின்னு விசாரிக்கும்போது கர்த்தர் சொல்லுவார், நான் அன்னைக்கே உன்ட்ட சொன்னேன்ல அதை செய்யணும். கர்த்தர் சொன்னப்பே செஞ்சுருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காது, பிரச்சனையை தடுத்துருந்துருக்கலாம். ரைட். ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், இப்போ கர்த்தர் உங்கள்கிட்ட எதாவது பேசுகிறான்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுருக்கோங்க. இல்லை நான் நீங்கள் சும்மா ஞாபகம் வச்சுருப்பேன், மனசில் இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எழுதி வைக்கிறது என்றைக்குமே நல்லது. ஹல்லேலூயா. எழுதி வச்சிட்டிங்கன்னா அது வந்து ரெக்கார்ட் ஆகிரும். நீங்கள் அதுக்கப்புறம் அதை ரெகுலராக வாசித்து பார்த்தீங்கன்னா அது உங்கள் கண்கள் முன்னாடி அப்படியே நிப்பாட்டி வச்சுக்கலாம். தரிசனம் என்றைக்குமே பாருங்கள் உங்கள் கண்கள் முன்பாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற காரியம் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வச்சுருக்கணும், உங்கள் கண்களை விட்டு பிரிய விடக்கூடாது. ஒரு சில சமயம் ஒரு வார்த்தையை உங்களுக்கு உயிர்ப்பித்து கொடுக்குறாரு, ஒரு காரியத்தில் நீ இந்த காரியத்தில் உன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே கர்த்தர் எனக்கு வந்து ஒரு சில காரியங்கள் சொல்கிறார். ஒன்று, நான் அதிகமாக இரக்கம் காமிக்கணும், இரக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஷோயிங் மர்சி. ரைட். இன்னொன்று, கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்கணும். இந்த 2 காரியத்தையும் கர்த்தர் எனக்கு வந்து அதிகமாக போன 2 வருஷமாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ரைட். என்னது? ஒன்று இரக்கம் காமிக்கணும், இன்னொன்று கோபிக்க தாமதிக்கணும், ஸ்லோ டு ஆங்கர். ரைட். மர்சிஃபுல் அண்ட் ஸ்லோ டு ஆங்கர். இது 2 குறிச்சும் கர்த்தர் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். பல விதங்களில் பல வகையில் எனக்கு வந்து இதை நான் இந்த ஆட்ரிபியூட்ஸை டெவலப் பண்ணணும், என் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக டெவலப் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இதை மைண்டில் வச்சுருக்கிறேன். ரைட். இதை குறித்து ஜெபிக்கிறேன், கர்த்தாவே இறக்கம் காமிக்க உதவி பண்ணுங்கள், கோபிக்க தாமதிக்க எனக்கு உதவி பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு பி ஸ்லோ டு ஆங்கர். ரைட். இந்த காரியத்தெல்லாம் சொல்கிறாரு. அந்த ஸ்லோ டு ஆங்கர் அதை குறித்த தேவ வசனங்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்குவேன், அதெல்லாம் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. இப்படி பல காரியங்கள் இருக்குது. நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் அந்த பகுதியில் எனக்கு மாற்றம் உண்டாக வேண்டும், அந்த பகுதியில் நான் வளரணும்னு ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதனால் நான் அதை வந்து என் கண்ணுக்கு முன்னாடி வச்சுருக்கிறேன். இன்னொன்று, என் வாழ்க்கை குறித்த பெருக்கம், ஊழியத்தின் பெருக்கத்தை குறித்து ஒரு சில காரியங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதை என் கண்ணு முன்னாடி வச்சுருக்கேன். என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சேவரில் வேறு இடம்லாம் இருக்குது. கர்த்தர் எனக்கு எதை சொல்லியிருக்கிறாரோ அதை வந்து என் ஃபோனில் ஸ்க்ரீன் சேவராக வச்சுருப்பேன். ஃபோனை கையில் எடுக்கும்போதெல்லாம் அதை பார்ப்பேன் இல்லையா. அந்த வாக்குத்தத்தம் எனக்குள்ளே போகணும், கர்த்தர் சொன்ன அந்த தரிசனம் எனக்குள்ளே போகணும். அதனால் அதைத்தான் என் ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் சேவராக வச்சுருப்பேன். ரைட். ஹல்லேலூயா. இந்த நீங்களாம் எப்படின்னு தெரியாது, ஆனால் நான் ஃபோனு இந்த டிஜிட்டல்லாம் நல்லா பயன்படுத்துவேன். ரைட். மேனுவல் காரியங்களையும் பயன்படுத்துவேன், இந்த டிஜிட்டலையும் நிறையா பயன்படுத்துவேன். என் ஒய்ஃப் எனக்கு பட்டப்பேர் வச்சுருக்குது. ரைட். என்னை வந்து டிஜிட்டல் ஜெரி அப்படின்னு தான் கூப்பிடும். ஏன்னா இந்த டிஜிட்டல் காரியங்களை நிறையா பயன்படுத்துவேன். ரைட்.
அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் கீப்பிட்லாம் இருக்கு இல்லையா, கூகுள் கீப்பிட்டு, மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட்ஸ், அது அப்புறம் என் ஃபோனில் இருக்கிற மற்ற வகை நோட்ஸு இதெல்லாம் நான் பயன்படுத்துவேன். அதிலெல்லாம் போஸ்ட் பண்ணி வச்சுக்குவேன். ரைட், வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் இன்றைக்கி இப்போ என்னை கவனிக்க சொல்கிற காரியங்கள், அதெல்லாம் என்னோடய நோட்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். அதை ஓப்பன் பண்ணும்போது அதான் கண்ணில் படும், கண்ணுக்கு முன்னாடி வச்சுருப்பேன், அதை பார்க்குற மாதிரி, அதை வாசிக்கிற மாதிரி. ரைட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எதுக்கு சொல்கிறேன் இதென்னா, கண்களை விட்டு பிரியாமல் கவனமாக இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்கிறாரு, உயிர்ப்பிச்சு கொடுக்குறாரு, ரெவலேஷன் கொடுக்குறாரு, வெளிப்பாட்டு காரியங்களை கொடுக்குறாரு அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப கவனமாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும். என்ன சொன்னாரோ அதை பிடிச்சிக்கணும், கண்ணுக்கு முன்னாடி வச்சுக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு பிரயோஜனப்படும். அந்த விதமாக அதுக்கு கவனத்தை கொடுத்து உங்கள் செவியை சாய்க்கும் போது தான் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும், அற்புதங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். திரும்ப சொல்கிறேன், வேதத்தின் போதனை என்ன? எழுதப்பட்ட வார்த்தை அது ஒரு பக்கம், இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்குற வெளிப்பாடுகள். டைரெக்டாக கொடுத்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரவங்க விசுவாசிகள் மூலமாக கொடுத்தாலும் சரி, இது ரெண்டையுமே நம்ம கவனிக்கணும், கவனம் செலுத்தணும். சில சமயம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த வெளிப்பாடுகளில் எக்ஸ்ட்ரீமாக போயிடுவாங்க. ஆவியானவர் சொல்லாதது கூட ஆவியானவர் சொன்னாருன்னு நினச்சிக்குவாங்க. அந்த ஒரு வகை இருக்குது. இன்னும் ஒரு சில ஆட்கள் எப்படின்னா, இல்லைங்க நான் இந்த வெளிப்பாட்டிலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ரைட், சூப்பர் நேச்சுரல் இந்த ஆவியானவர் கொடுக்குற ரெவலேஷன்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு பைபிள் இருக்குது, பைபிள் போதும் அப்படின்வாங்க. ரைட், ரெண்டு எக்ஸ்ட்ரீம். நம்ம என்றைக்குமே பைபிள் என்ன சொல்லுதோ அது கீழ்ப்படியணும். பைபிள் என்ன சொல்லுது ரெண்டையுமே கேளு. தேவ வார்த்தை ஃபஸ்ட்டு, ஆவியானவர் கொடுக்குற வெளிப்பாடுகள். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆவியானவர் கொடுக்குற வெளிப்பாடுகள் ஆவியானவர் தான்றதை உறுதிப்படுத்திக்கணும், அதை டெஸ்ட் பண்ணணும். வேத வார்த்தையை கொண்டு டெஸ்ட் பண்ணணும். பாருங்கள், ஆவியானவருடைய வெளிப்பாடுகள் அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் சரி, மற்றவங்க மூலமாக வந்தாலும் சரி, என்றைக்குமே டெஸ்ட் பண்ணணும். ஆவியானவர் சொல்லுகிறாருன்னு சொன்னதுனால உடனே அப்படியே எல்லாத்தையும் முழுங்கக்கூடாது. ஆவியானவர் அந்த வெளிப்பாடுகள் பைபிளுக்கு ஒத்து போதா, பைபிளுடைய போதனைகளோட ஒத்து போதான்னு பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ரைட், ஒத்து போகலைன்னா தூக்கி போட்டுறணும், அதுக்கெல்லாம் கவனத்தையே கொடுக்கக்கூடாது. ஒத்து போச்சுன்னா அடுத்த லெவல் அது உங்களுக்கான வெளிப்பாடாக, கரெக்டான வெளிப்பாடாக, அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ அதை என்ன பண்ணணும்னா கர்த்தர்கிட்ட கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். கர்த்தாவே, இந்த வெளிப்பாடு பைபிளோடு ஒத்துப்போது, இது எனக்கான வெளிப்பாடுன்னு நான் உணர்கிறேன், இல்லை ஆவியானவர் மூலமாக இவங்க சொல்லியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் சோதிச்சு பாருங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இதை உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன் சோதனைக்கு, நீங்கள் எனக்கு இதை குறித்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கர்த்தர் அது உங்களுக்கானதா, கரெக்டானதா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுப்பார். ரைட், நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பார். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு வெளிப்பாடு பர்சனலாக எனக்கு டைரெக்டாக வந்தாலும் சரி, சில சமயம் மற்ற ஊழியக்காரர்கள் மூலமாக கர்த்தர் எனக்கு கொடுத்ததுனாலும் சரி, எங்கள் அம்மா இருக்கும்போது எங்கள் அம்மா மூலமாக எனக்கு வந்த வெளிப்பாடுனாலும் சரி, நான் அதெல்லாம் சோதித்து பார்ப்பேன். ஃபஸ்ட்டு பைபிளோட சோதித்து பார்ப்பேன். பைபிளுக்கு ஒத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஸ்டெப். ரைட், கர்த்தர்கிட்ட அதை எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். கர்த்தாவே இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இல்லை இது எனக்கு இப்படி தோணுது, ரைட், இது ஆவியானவர் தான் சொல்கிறாருன்னு நான் நம்புகிறேன், ரைட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் சோதிச்சு பாருங்கன்னு சொன்னீங்களே, இதை குறித்து எனக்கு சொல்லுங்கள், விளக்கம் கொடுங்க, இது கரெக்டாக தப்பாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்பேன். ரைட், ஆவியானவருக்கு எனக்கு அதை குறித்தும் சொல்லிக் கொடுப்பார், உங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பார். ரைட், அப்போ ஆவியானவரான்றது சோதித்து பார்க்குறது முக்கியம். பைபிளை வச்சு சோதித்து பார்க்கணும், அடுத்து ஜெபிச்சு கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து சோதித்து பார்க்கணும். ரைட், எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் கொடுங்க. சில சமயம் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கனாலே எல்லாம் கரெக்டாக வழங்கிடும். ஹல்லேலூயா. அவசரப்பட்டுருவாங்க ஒரு சிலர், அவசரப்படாதீங்க, கர்த்தர் என்றைக்குமே அவசரப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. கொஞ்சம் டைம் கொடுத்து அதை கொஞ்சம் சோதித்து பாருங்கள். ரைட், பொறுமையாக இருங்க, கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு நீங்கள் கவனம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் எப்போதுமே நான் அதை எம்ஃபசைஸ் பண்ணுறேன். ஒன்று தேவ வார்த்தை, இன்னொன்று ஆவியானவருடைய வெளிப்பாடுகள். இது ரெண்டுக்கும் கவனம் கொடுத்து, மரியாதை கொடுத்து, அதன்படி நம்ம வாழ்க்கை கிரியைகள்லாம் அமைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் உண்மையாகவே தேவனுடைய ஆசீர்வாதம், நன்மைகள்னால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, உம்முடைய வார்த்தைகள், எழுதப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்கு கவனத்தை கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்படுகிற வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்களுக்கு செவியை சாய்க்க எங்களுக்கு உதவி செய்யும். தாப்பன, இவைகள் உங்கள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாகன்னு சொன்னீரேன். இருதயத்தின் மத்தியில் வச்சுக்கோங்கன்னு சொன்னீரேன். எங்களுக்கு ஜீவனாகவும் எங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் என்று சொன்னீரேன். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படியே எங்கள் வாழ்விலே உம்முடைய வார்த்தைகளும் வெளிப்பாடுகளும் எங்களுக்கு ஜீவனை கொண்டு வரட்டும், நன்மைகளை கொண்டு வரட்டும், ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறேன். இதை குறிப்பாக ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நான் வருகிறேன். ரட்சிக்கப்படாதவங்க என் கூட சேர்ந்து இந்த ஜெபத்தை செய்யுங்க. கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற இந்த முடிவு, ஆண்டவராகி இயேசுவை உங்களுடைய கர்த்தராக ஏற்றுக்கொள்கிற இந்த காரியம்தான் உங்கள் வாழ்க்கையிலே அதிமுக்கியமான ஒரு முடிவு. இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் வாசலை திறக்கிறீங்க, நித்திய ஜீவனுக்கு வாசலை திறக்கிறீங்க, நரகத்துக்கு தப்பிக்கிறீங்க, அழிவுக்கு தப்பிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இதை காட்டிலும் ஒரு பெரிய முடிவு உங்கள் வாழ்க்கையிலே கிடையாது. இந்த முடிவெல்லாம் தள்ளி போடக்கூடாது. உங்கள் இருதயத்திலிருந்து விரும்பி மனப்பூர்வமாக இந்த ஜெபத்தை என் கூட சேர்ந்து ஏறிடுங்க. நீங்கள் இப்பொழுதே ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவை, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பன, நீர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லவர், உன்னத தேவன். பிதாவே, நீரே எங்களை படைத்தீர், உருவாக்கினீர், தாங்கி வருகிறீர். நீரே எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக ரட்சிப்பை உண்டு பண்ணியிருக்கிறீர். தாப்பனே, நீரே இரட்சகர். பிதாவே, உம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து இந்த பூமிக்கு அனுப்பினீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் ரட்சிக்கப்படும்படி, எனக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படி, நான் அழிந்து போகாதபடி நீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரன், மெய்யான மெசியா என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை விசுவாசிக்கிறேன். அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே இயேசு உயிரோடு கூட எழும்பினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தாப்பனே, இப்பொழுது நான் ஆண்டவராகிய இயேசுவை என்னுடைய கர்த்தராக, இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது தைரியமாக அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு என்னுடைய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு என்னுடைய இரட்சகர். பிதாவே, இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படி நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன். பிதாவே, என்னுடைய பிள்ளையாக உம்முடைய பிள்ளையாக நீர் என்னை மாற்றினபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனே, என்னை ரட்சித்தபடியால் ஸ்தோத்திரம். உம்முடைய குடும்பத்தானாக என்னை ஏற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, இனி நீர் என்னை வாழ்வில் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய பாதைகளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, ஜெபிக்க நீர் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை ஒரு நல்ல சபைக்கு, பைபிளை நல்லா போதிக்கிற ஒரு சபைக்கு என்னை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தை நீங்கள் இருதயத்திலேருந்து ஜெபிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் பைபிளை படிங்க. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு ரெண்டையும் படிங்க. ஒவ்வொரு நாளும் பரலோக பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிங்க. உங்கள் குடும்பம், பிள்ளைகள், தொழில், வேலை, ஊழியங்கள், உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற காரியங்கள், கனவுகள், லட்சியங்கள், பிரச்சனைகள் எல்லாத்த குறித்தும் கர்த்தரோடு பேசுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார். அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலை கேட்டு ஒரு நல்ல சபையை, பைபிளை போதிக்கிற நல்ல சபையை கண்டுபிடிங்க. அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. மற்ற கிறிஸ்துவர்களுடைய ஐக்கியம் உங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற இந்த போதனைகளை கேளுங்க. இயேசுவை குறித்த சத்தியத்தை அறிந்து கொள்வீங்க. ஒரு கிறிஸ்துவனாக வாழ இந்த போதனைகள் உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வாழ்வில் பெருத்த நன்மைகள் உண்டாகும். வாரம் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை பல விதங்கள் நாங்கள் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறோம்.
நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய மெசேஜஸ்லாம் கேளுங்க, கான்டென்ட்லாம் ஆக்சஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.